33 சைஸுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுற மாதிரி போட்டுக்கலாம். உயரம் 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தம் 13 இன்ச். ஓகேவா? ஷோல்டர் வந்து 16, அதில் பாதி 8 இன்ச்சு. நெக்கு, பேக் நெக் வந்து 10 இன்ச்சுக்கு போடுறோம். 10 இன்ச்சில் 4 இன்ச்சு மைனஸ், அப்போ 9.75 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 10 இன்ச்சுக்கு போடும்போது நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? ஸோ இப்போ 10 இன்ச்சுக்கு டோட்டலாக நம்ம கணக்கு போட்டோம்னா 4, 6, 3/4, 1, 1/4, 1.5, 1/4, 2, 2.5, 2.5 இன்ச்சு வருது. ஓகேவா? ஸோ இப்போ 2.5 இன்ச்சு நம்ம இதில் மைனஸ் பண்ணணும். மேலே ஷோல்டரில் மைனஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்கு 2.5 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப டீப்பு இருக்கிறதே ஹைட்டு 13 இன்ச்சு தான். ஸோ அந்த 13 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு டீப் நெக்காக கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிறது ரொம்ப சின்ன அளவு தான். இப்போ இதில் ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 3.25 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ, நமக்கு 5.5 இருக்குது. 5.5ல் 2.25 சின்ன ஷோல்டரு ப்ளஸ் 3/4 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சுக்கு ஷோல்டர் வைக்கணும். மீதி இங்கே 2.5 இருக்குது. அந்த 2.5யோட ப்ளஸ் வந்து நான் 3/4 இன்ச்சு ஏற்றிக்கிறேன். அப்போ 3.25 இன்ச்சு ஆகும். 3/4 இன்ச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக அகலம் வச்சிருக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம். போட்டு சாதாரணமாக ரவுண்ட் நெக்கு தான். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர் 3 இன்ச்சு, டோட்டலாக 5.5 இருக்கு. அந்த 5.5 அப்படியே கீழே இறக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சேம் அதே 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்கோல் லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வித்து செஸ்ட் லைன் அது. சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவு 33. ஸோ 33 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 இன்ச்சு வருது. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது 8.25 இன்ச்சு இங்கே வரணும். அதே அளவு இப்படி திருப்பும் போது நமக்கு 8.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். அப்படின்னா 9 இன்ச்சு வரணும். எப்போ நம்ம டீப் நெக் வைக்கிறோமோ அப்போ 9 இன்ச்சுக்கு நமக்கு இந்த இடத்துல வரணும். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ? 8. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆம்கோல் ரவுண்டு வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா தேவையை விட அதிகமாக இருக்குது. அப்போ வரல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். ஓகேவா? 7 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆம்கோலுடைய ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். 5.5 இருக்கிறத 6 இன்ச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், 8.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு அப்படின்னும் போது 9 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு செக் பண்ணும்போது ஸ்டிச்சிங் லைனில் தான் பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது மாதிரி ஸ்டிச்சிங் லைனில் தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கரெக்டாக நமக்கு 8 இன்ச்சு இருக்கு.
இடுப்பளவு 27 சார். 27. இவர் 6.7 சார். 6.25 பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ இப்ப இந்த லைனை வந்து நம்ம கரெக்டா ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ டாட் பிடிக்கும் போது நம்ம ஸ்ட்ரைட்டா இதுல இருந்து பிடிச்சிடக்கூடாது. இப்போ இந்த இடம் நமக்கு எவ்வளவு இருக்கு? 3 இன்ச் இருக்கா? 3ல பாதி 1.5. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு 4.25 ஒரு பாயிண்ட், இந்த 4.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஸ்ட்ரைட்டா நம்ம இந்த இடத்துல இந்த டாட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். மிடில் செஸ்ட் எவ்வளவு? 34 சார். 34 அப்படின்னா 8.5 இன்ச்சு வருது. ஸோ இப்போ நல்லா நம்ம கவனிக்கணும். இப்போ கழுத்துக்கு உள்ளவே மிடில் செஸ்ட் வருது. அப்போ 8.5 பிளஸ் 1/2 இன்ச். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃப்ரண்ட்ல வரும்போது நம்ம எப்பவுமே 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்டா சேர்த்தோமே அந்த அளவு நம்ம சேர்த்தக்கூடாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி கழுத்துக்குள்ள மிடில் செஸ்ட் வர்றதுனால இங்க நம்ம டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விரிவுத்தன்மை இங்க அதிகமாகும். ஸோ அதனால வந்து அந்த ஃப்ரண்ட்ல வரும்போது இங்க நம்ம 3/4 இன்ச்சு எடுப்போமே அந்த அளவை சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி கட்டிங் வரும்போது. இருந்தாலும் இப்ப நம்ம இந்த கழுத்துக்கு உள்ளவே தான் டாட் எடுக்கணும். இந்த 1 இன்ச்சை வந்து 2 பக்கம் பிரிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே எடுத்துருவோம். இவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது டவுட் இருக்குமா? சார் இந்த டவுட் ஆகுது சார். 10 இன்ச்சுக்குள்ள வருது அது என்ன? இப்போ மிடில் செஸ்ட் வந்து 34 இன்ச்சு சரிங்களா? டிவைடட் பை 4 அப்படின்னா 8.5 இன்ச்சு வருது. ஸோ இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 8.5 இன்ச்சு இந்த இடத்துக்கு வருது பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கீழே. இதுக்கு கீழே தான் எப்பவுமே நம்ம டாட் எடுப்போம். ஆனால் கழுத்தே அது கீழே தான் இருக்கு. கழுத்துடைய டீப்பு அது கீழே இருக்கு. ஸோ அப்படி அது கீழே இருக்கிறதுனால நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷோல்டர் வந்து இங்க நிக்காம இன்னும் கொஞ்சம் வெளியே போய் நிற்கும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்மளாம் என்ன செய்வோம்? கயிறு கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து விரிவுத்தன்மை அதிகமா இருக்கிற இடத்துல நாம ஸ்டாண்டர்டா கொடுக்கக்கூடிய லூஸ் ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். அந்த ஈஸ் அலவன்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேர்த்தக்கூடாது. ஃப்ரண்ட்ல வரும்போது சொல்லுவோம். ஓகேவா? கட் பண்ணு. இங்க தேவைன்னா நம்ம எந்த விதமான கட்டிங் போடும்போது லைட்டா இந்த மாதிரி உள்குள்ள டிசைன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்குவோம். தப்பு இல்லை, அது நம்முடைய விருப்பம். கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம். இப்போ ஃப்ரண்ட்டு எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவு எடுப்போம். அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேக் பீஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேக் பீஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஆம்கோல் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் இந்த இடத்த குறிச்சு வச்சுக்கோங்க. கழுத்தும் சேம் அதே மாதிரி எடுத்துக்குவோம். ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணி எடுத்துருவோம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது ஆம்கோலை வந்து லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி இந்த லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல ஆம்கோல் அளவு இங்க வந்து 6 இன்ச்சு இருக்கு. 6ல் பாதி 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு. இது வந்து அக்ராஸ் செஸ்ட். ஸோ இந்த அக்ராஸ் செஸ்ட்டை எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு சதை இருக்காது. ஸோ அதனால என்ன பண்றோம், 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளி ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ அக்ராஸ் செஸ்ட் லைன்லேருந்து ஆம்கோலுடைய ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கிறோம். கழுத்து ஏற்கனவே சொன்னது போல இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, 3 இன்ச்சு இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். முன்கழுத்து 6 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 இன்ச்சு 6ல் 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் பண்ணி லைன் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான், அதனால நமக்கு தேவையான ஒரு வடிவத்தில் நம்ம கழுத்தை வந்து ஷேப் எடுத்து. அடுத்தது மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 8.5 இன்ச்சு ப்ளஸ் இதில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு நான் கீழே இறக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளவுஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். தேவையான இடத்துல ஃபார்முலாக்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம 1/4 இன்ச்சு இறக்கிட்டோம் இல்லையா, அப்போ முன் உயரத்தை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ 34 டிவைடட் பை 12 அப்படின்ற ஃபார்முலாவை எடுத்தோம்னா 2.25 ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த டாட் பாயிண்ட் வருது ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆகும். இப்போ அதை அப்படியே நம்ம ஸ்டைட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து நான் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து மிடில் செஸ்ட் டிவைடட் பை 3 என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு வந்து நான் கீழே இறக்கியிருக்கிறேன் டாட் சென்டர். ஸோ அதனால இப்போ இந்த பாயிண்ட் இறக்குறதுனால இது வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், இந்த டாட் பாயிண்ட் ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், 34 டிவைடட் பை 12 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி 2.25 ஒரு பாயிண்ட் ஆகிற அளவுக்கு இந்த டாட்னுடைய உயரத்தை வச்சு புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் டாட் சென்டர் பாயிண்ட் 34 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.5 வருது. பிளஸ் பேக் பீஸ்ல நமக்கு எவ்வளவு இருக்கு, 8 இன்ச் இருக்கு. அப்ப இதனுடைய 1/2 இன்ச் நாம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். பிளஸ் இங்க ஊக்பட்டி ஜாயிண்ட்டுக்காக 1/4 இன்ச், அப்ப 3/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும். அப்ப நான் இந்த பக்கம் எடுக்காம, ஏன்னா இது வந்து ஷோல்டர் கிராஸ் எடுக்கல, நார்மல் கட்டிங் தான் போட்டுக்கிறேன். டோட்டல் 3/4 இன்ச் நான் வந்து இந்த பக்கமே எடுத்துக்கிறேன். புரியுதா, ஒன் சைட்ல 3/4 இன்ச்சை வந்து இந்த பக்கமே எடுத்துக்கிறேன். அப்போ இங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் இந்த லைனை போட்டு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுத்து. புரியுதுங்களா. இப்போ இங்க டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இங்க இருந்து 1/4 இன்ச்சு விட்டுறோம். அப்போ 34 டிவைடட் பை 10, அப்போ 3.4 வருதுங்களா. இந்த 3.4 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணும், 34 டிவைடட் பை 13 2.6 2.6 வருது. அப்போ 1.25 .1 1.25 .1 இந்த மாதிரி வந்து இந்த டாட்னுடைய அகலத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்து போட்டுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அந்த ஃப்ரண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கு? 3. 3 இன்ச் இருக்கு. அப்போ இதுவே வந்து நீங்க அப்படியே திருப்பி என்ன செய்யலாம், அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சோம்பேறித்தனம் எதுக்கு, நம்ம ஃப்ரண்ட் ஹைட் செக் பண்ணிக்கலாமா? 12.1 இருக்குங்களா, அதை அப்படியே திருப்பி வச்சோம்னா இங்கே 12.1 கரெக்டாக வருதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம கரெக்டாக 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது அண்டர் பஸ்ட் அடி மார்பகம் சொல்லுவோம். 3 இன்ச் இருக்கு, அதில் பாதி 1.5. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அடையாளத்துக்காக வேற ஒரு கலர் கொடுத்து இந்த லைன் போடுறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த சைடு ஃபினிஷிங்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டவுட் நமக்கு, நம்ம என்ன ஆம்கோல் செக் பண்ணலையே, அப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு எவ்வளோ வரணும்? ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு வரணும். இப்போ 8 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு டாட்டுக்கு வேணும் இல்லையா? அப்போ அதை வர இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு. இன்னும் ஒரு முறை கூட நம்ம என்ன செய்யலாம், ஸ்டிச்சிங் லைனை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆம்கோல் ஷேப்பை வந்து லைட்டாக கீழே குறைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணலாமா? ஏன்னா சின்ன ப்ளவுஸ்ன்றதுனால தான் இப்படி பண்ணுறோம். பெரிய ப்ளவுஸ்னா நம்ம இப்படி பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு வந்துடும். இப்போ வருதுங்களா? 8 இன்ச்சு கரெக்டாக 8 இன்ச்சு நமக்கு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுடலாம். இது மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு டாட்டு இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். 4.5 இன்ச்சு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு 4.5 இன்ச்சு வேணும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இப்போ அண்டர் பஸ்டோட லைனை வந்து சைட் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பளவு வேணுமா? 27, sir. 27 6.7. 6.7 வரணும். 4.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 4.5 ஒரு பாயிண்ட் அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 6.7 ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு, மீதி 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம என்ன செய்யலாம், எப்பவுமே இடுப்பளவை விட அண்டர் பஸ்ட் அளவு 1/2 இன்ச் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை புதுசாக பழகிறவங்களா இருந்தாக்கா சார் வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகேவா? இப்போ செக் பண்ணிக்கலாமா? 4.25 ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி 4.25 ஒரு பாயிண்ட்லேருந்து 6.25 மீதி ஸ்டிச்சிங்காக. ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? இப்போ ஊக்பட்டி டாட் எடுக்கணும். 4 இன்ச்சு இருக்கு, 4ல் பாதி 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கிறோம். எப்பவுமே வந்து இந்த மெயின் டாட் சென்டர் பாயிண்ட் பார்த்து தான் ஊக்பட்டி டாட்டும் ஆம்பல் டாட்டும் பார்த்த மாதிரி இருக்கும். அதை மறக்கக்கூடாது. மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. ஸோ இங்கே எப்படி நம்ம முன்னப்பின் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைட்லையும் என்ன செய்யணும், இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி நம்ம டாட் படிக்கும்போது சமம் ஆயிடும். கட் பண்ணிடலாமா? அடுத்தது கையோட பட்டி பீஸ் எடுத்துடலாம். ஸோ இங்கே வரும்போது லைட்டாக ஒரு நூலளவு மேலே போயிட்டு அப்படியே இறங்குன மாதிரி கட் பண்ணிக்கலன்னா உடம்புல போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஷேப் எடுத்துடணும்.
ஸோ இதெல்லாம் வந்து அனுபவத்தில் செய்யுது. ஸோ கத்திரிக்கோல் வைக்கும் போதே இந்த மாதிரி வந்து நுனியில வச்சு கட் பண்ணோம்னா அழகா இருக்கும். அதை பார்த்துக்குங்க. லைட்டா இங்க 1/4 இன்ச் கிராஸ். ஸோ சைடில் எடுக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் பேக்கும் வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சுட்டு ஒரு பாயிண்ட் மேலே வருது. ஏன்னா நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அதனால பேக் பீஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அர்க்கத் போட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ண பழகணும். இப்போ பட்டி பீஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக்கை வச்சுட்டு இது மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே போல இந்த சைடு நம்ம வச்சுட்டு இந்த டாட் பிடிக்கும் போது ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏறும். அதனால இப்போ இந்த டாட்னுடைய ஹைட்டை பார்த்து நம்ம வச்சுக்கணும். 3.25 இருக்கு. ஸோ இந்த சைடு அதே மாதிரி நம்ம அளவு எடுக்கும் போதே பார்த்து வச்சுக்கணும். 2.25 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். நம்ம எடுத்தோம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடாது. ஒரு கிராஸ் 1/4 இன்ச்சு கிராஸ்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த சைடில் எவ்வளோ இருக்குமா 2.5 ஒரு பாயிண்ட் நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 3.5 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். இடுப்பளவு 6.25 தானே, ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக போடாமல் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த சைடு எவ்வளோ எடுத்தோம் 3.25 எடுத்தோம் இல்லையா, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டர் டாட் சென்டர் பாயிண்ட்னுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா 2.25 இருக்கு. அந்த 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து சரியான அளவுகளை நம்ம குறித்து வச்சுக்கோம் இல்லையா. இப்போ சரியான அளவுகளை எக்ஸ்ட்ரா வச்சதை விட்டுட்டு சரியான அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 2 லைனையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் கட் பண்ணிங்களாவே உங்களுக்கு இது சமமா வந்துடும். இப்போ மார்க்கிங் போடும்போது மட்டும் லைட்டா இந்த மாதிரி பெண்டு கொடுத்து எடுத்து இப்போ செக் பண்ணிக்கலாமா? மார்க்கிங் எல்லாம் போட்டோம், ஆனா கரெக்டா இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாமா? கரெக்டா இருக்கா? அதே மாதிரி இது கரெக்டா இருக்கா? இது 1/4 இன்ச்சு ஊப்பட்டி ஜாயின் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெஷர்மெண்ட்டை வச்சு கட் பண்ணும்போது, ஃபார்முலா வச்சு கட் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் ஆகாது. நிறைய பேருக்கு இன்னும் பட்டி கட் பண்ற ஃபார்முலா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தோராயமா வெட்டுவாங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே 1/2 மணி நேரம் ஆகிடுங்க.
ஸோ இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்ன்றதுக்கு ஒரு அடையாளமா நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம், அடுத்தது பட்டியும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? Sleeve. ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் வந்து இது மாதிரி ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கையினுடைய நீளம் 10 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவு இது இல்லை, இந்த பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி ஆம்கோலும் இதில் இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து 33 இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படின்னா அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 8.25 வருது. ஓகேவா? அதில் மைனஸ் 1 இன்ச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கணும்? 7.25 இருக்கணும். அப்போ 7.25 தான் இந்த பிளவுஸினுடைய ஆம்கோல் ரவுண்ட் இருக்கணும். பட் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 8 இன்ச்சு இருக்கு. அப்போ 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்கு. அப்போ அவங்க மாறுபட்ட உடல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வர்ற பிளவுஸுங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எப்படி சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மார்பு சுற்றளவு 33ங்களா, டிவைடட் பை 10 அப்படின்னா எவ்வளோ வரும்? 3.3 வருது. ஸோ அந்த 3.3 வந்து நான் இங்கே ஆம்கோலுடைய ஷேப்பாக யூஸ் பண்ணுறேன். இப்படியும் யூஸ் பண்ணலாமன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடு. இப்போ இந்த இடத்துல இருந்து டைரக்டா நீங்க 10 இன்ச்சுக்கு எங்க வந்து உங்களுக்கு ஆம்கோல் ஷேப் கிடைக்குதோ அந்த இடத்த 8 இன்ச்சு தானே, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீதி வந்து இதில் என்ன பண்ணுறோம்? 7, 7ல் பாதி 3.5, இதை அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது சென்டர் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்றோம்? லாஸ்ட்ல இன்னொரு லாஸ்ட் பினிஷிங்க அண்டர் ஆர்ம்ஸ் சொல்லுவோம், அடிக்கையம் சொல்லுவோம். ஒரு லைன் போட்டோம். மறுபடியும் 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்குங்க. இங்க லாஸ்ட்ல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அதுல இருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இதுதான் நமக்கு சென்டர். ஓகேவா? இதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டரை எடுங்க. இதுதான் பேக் பீஸுடைய அளவு. இந்த சென்டர்ல இருந்து இந்த பேக் பீஸ்ல இருந்து இன்னொரு சென்டரை கண்டுபிடிங்க. இதுதான் ஃப்ரண்ட் பீஸினுடைய அளவு. இப்போ இது எல்லாத்தையும் லைன் போட்டுக்கலாம். இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருந்தா, இல்லைன்னா நார்மல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பேக் பீஸ் கட்டிங் வர்ற மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கணும். ஓகேவா? பேக் பீஸ் நமக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் அப்படியே கொண்டு வந்து ஏற்கனவே இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரணும். இந்த 1/2 இன்ச்சு உள்ள போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு இந்த ஷேப் வரணும். இதுதான் மெத்தட். இப்போ அப்படியே ஃப்ரண்ட்னுடைய ஷேப் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோமே, இதுக்கு கீழே வரக்கூடாது, இதுக்கு மேலே எங்கே வேணாலும் வரலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி கூட வரலாம், ஆனால் இது கீழே வரக்கூடாது. வந்தா என்ன நடக்கும் சார் அப்படின்னா, இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதுக்குள்ளவே நம்ம ஷேப் எடுத்துக்கணும். மறுபடியும் இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா தேவையான ஷேப் வந்து அழகா அதுவே கொடுத்துருணும். கை சுற்றளவு 5 sir.
இந்த மாதிரி 5. இப்போதான் இங்கே நமக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவ் கணக்கில் வந்துச்சு நமக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி மார்க் பண்ணிடலாமா, இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நாம இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். இப்போ மினிமம் ஷார்ட் ஸ்லீவ் எவ்வளோ போடுவாங்க, 5 இன்ச்சு போடுவாங்க, ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுட்டு இங்கே 7 இன்ச்சு இருக்குங்களா அடிக்கை, இங்கே நம்ம என்ன பண்ணணும், 6 இன்ச்சுக்கு ஷேப் எடுக்கணும். அப்போ இங்கே 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்களா? நான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு 8 இருந்துச்சுன்னா மைனஸ் 1 இன்ச்சு அடிக்கை. அடிக்கையில் 7 இருந்துச்சுன்னா மைனஸ் 1 இன்ச்சு அப்படின்னா கையினுடைய லூஸ். இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவா வந்துடுச்சு. அப்போ 7 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா 6, 6ல் 1 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா 5. இது கரெக்டாக இருக்குங்களா? 5, இது 6, இது 7. அப்புறம் இதை பார்த்தோம்னா 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு எப்படி சார் ஷேப் எடுக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக தேவையான சின்ன சின்ன கருவிகளை நம்ம யூஸ் பண்ண பழகணும். இங்கிருந்து இந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோமா எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு, அந்த 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாங்களா? ஏதாவது டவுட் இருக்காமா? கட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா கட்டிங் நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க இல்லைங்களா? பேசிக்ஸ்ல போறோம். இப்போ ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் மாறுதுல்ல, அப்போ நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம பழைய மாதிரியே இருந்தோம்னா கஷ்டம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே நாச்சஸ் தேவையான இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த கண்டு கழிச்சதுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி.